இப்படி பண்ணியிருக்கேங்கிற காலையில் டிஃபன் மோர்களி ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போகிறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மோர்களி தான். இதுக்கு வந்து 1 கப்பு நான் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். பச்சரிசி மாவு, 1 கப்பு நல்லா கெட்டியான தயிர், நல்லா 2 கப்பு தண்ணி, 2.5 கப்புக்கு மேலே ஊற்றிட்டு நல்லா விஸ்கு வச்சு இதிலே உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு மோர் மிளகாய் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வித்தியாசமாக அந்த மோர் மிளகாயோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போயே உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடணும். கிளறி விட்டுட்டு அந்த அடியில் கிளறது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே சுரண்டு வரும். இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்பவும் இன்னும் டேஸ்ட். நான் இப்போ நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட், நல்லா சூப்பராக இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. இது பிரதோஷ விரதம் இருக்கிறீங்க, இப்போ சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மோர்களியை வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதான் மோர்களி. சாப்பிட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன், மோர்களி நீ மட்டும் செய்யவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டல.